எங்களுக்கு பாதுகாவல் துணையுமா இருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றம் அடையும்படி யாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றம் அடையும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமா இருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் கிறிஸ்துவின் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் கிறிஸ்துவின் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையோ துதியோ ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இதயமிகு பொங்கி வழியும் உந்தன் சந்நிதி என் வாழ்வின் நிம்மதி. இமைகள் திறந்து விழிகள் பேச இதயம் காணுமே பொது வாழ்வின் நிம்மதி. இதய அன்பு பொங்கி வழியும் உந்தன் சந்நிதி என் வாழ்வின் நிம்மதி. இமைகள் திறந்து விழிகள் பேச இதயம் காணுமே ஒரு வாழ்வின் நிம்மதி. நீயே நிம்மதி, நீயே நிம்மதி,
நீயே நிம்மதி, நீயே நிம்மதி. கால்கள் சோர்ந்து வீழும் போது நீயே நிம்மதி, மன கவலையினால் வாடும் போது நீயே நிம்மதி. கால்கள் சோர்ந்து வீழும் போது நீயே நிம்மதி, மன கவலையினால் வாழும் போது நீயே நிம்மதி. வாழ்வின் சுமைகள் அழுத்தும் போது நீயே நிம்மதி, வாழ்வின் சுமைகள் அழுத்தும் போது நீயே நிம்மதி. புது வசந்தமாக என்னில் வந்தாய் நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி. அமைதி தேடி வந்த போது நீயே நிம்மதி, என் ஆறுதலாயானவரே நீயே நிம்மதி. அமைதி தேடி வந்த போது நீயே நிம்மதி, என் ஆறுதலால் ஆனவரே நீயே நிம்மதி. சுகமளிக்கும் மருத்துவரே நீயே நிம்மதி, சுகமளிக்கும் மருத்துவரே நீயே நிம்மதி. எண்ணில் அதிசயங்கள் செய்பவரே நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி. இறைய அன்பு பொங்கி வழியும் உந்தன் சந்நிதி, என் வாழ்வில் நிம்மதி. இமைகள் திறந்து விழிகள் பேச இதயம் தாழுதே, ஒரு வாழ்வில் நிம்மதி. நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி. சாதாரண திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தியாகிய சுவாலையை ஜொலிக்க செய்கிற சத்திய சூரியனாகிய திவ்ய இயேசுவே, தேவரீரை துதித்து ஆராதிக்கிறேன். உம்முடைய திருப்பணிவிடைக்குள்ளாகி தேவரீர் வீசுகிற தேவ சிநேக கதிரொளியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதல் அசைவுமின்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனத்துக்கு பரிகாரமாக பக்தி சுவாலகருடைய விருப்ப பற்றுதல் உள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. என் தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்.
முடிவதும் புகழ்ச்சியோடு ரட்சியமும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஞானத்தும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஜெபிப்போமாக. சர்வேசுரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் செய்யுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இன்று நற்கருணை ஆசி சேவிக்கின்ற குடும்பங்களின் நலன்களுக்காகவும் திருப்பயணிகளின் குடும்ப நலன்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மதியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இதை இயேசுவில் பிரியமான மக்களே, பேப்பரை பார்த்தோன்னு பயந்துறாங்க, பக்கம் பக்கமாக வச்சுருக்காருன்ட்டு. சின்ன கேள்வி தான், சிம்பிள் கேள்வி தான், எளிதான கேள்வி தான், சொல்லக்கூடிய ஒரு கேள்வி தான். அதற்கு முன்னதாக ஒரு சில நினைவூட்டல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். நமது அன்னையின் திருவிழாவின் நிகழ்ச்சி அனைத்தும் இணையதளத்தில் லைவாக, நேரடி அலையாக ஒளிபரப்பப்படுகின்றது. www.vadavaimada.org என இணையதளத்திலும் www.vadavaimada.net என்ற இணையதளத்திலும் ஒளிபரப்பப்படுகின்றது. ஏராளமான மக்கள் இந்த காலை திருப்பலியை கண்டுகளித்து தொலைபேசியிலே அலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். எனவே உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.